மதன் தமிழுக்கு வரவேற்கிறோம். இன்றைய தலைப்பு: 100 கோடி நில அபகரிப்பு வழக்கில் தமிழக முன்னாள் அமைச்சர் விஜயபாஸ்கர் கைது செய்யப்பட்டுள்ளார். 100 கோடி நில அபகரிப்பு வழக்கில் கேரள மாநில முன்னாள் அமைச்சர் எம்.ஆர். விஜயபாஸ்கரை தமிழக குற்றப்பிரிவு சிபிசிஐடி போலீசார் செவ்வாய்க்கிழமை கைது செய்தனர். கரூரில் 100 கோடி ரூபாய் மதிப்பிலான 22 ஏக்கர் நிலத்தை போலி ஆவணம் தயாரித்தல், கடத்தல், தாக்குதல், மிரட்டல் என அதிமுக தலைவரும் முந்தைய எடப்பாடி பழனிசாமி அரசில் போக்குவரத்துத்துறை அமைச்சருமான விஜயபாஸ்கர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. விஜயபாஸ்கர் தலைமறைவாகி இருப்பதாகவும், தமிழக எல்லையை ஒட்டிய கேரளாவின் திருச்சூரில் உள்ள பீச்சில் உள்ள பதுங்கு குழியில் அவரை தனிப்படையினர் கண்டுபிடித்தனர். அவர் கரூரில் உள்ள சிபிசிஐடி அலுவலகத்துக்கு அழைத்து வரப்பட்டார். விஜயபாஸ்கருடன் மற்றொரு நபரும் கைது செய்யப்பட்டார். துணைப்பதிவாளர் அளித்த புகாரின் பேரில் முதற்கட்ட வழக்கு பதிவு செய்யப்பட்டது. நில உரிமையாளர் பிரகாஷ் தாக்கல் செய்த மற்றொரு புகாரில் முன்னாள் அதிமுக அமைச்சர் மற்றும் அவரது கூட்டாளிகள் தனது குடும்பத்தை அச்சுறுத்தி மோசடி செய்ததாக குற்றம் சாட்டப்பட்டது. இதனிடையே அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கைதுக்கு கண்டனம் தெரிவித்துள்ளார். சிவில் தகராறு மீதான காவல்துறை நடவடிக்கையை அரசியல் பழிவாங்கும் விளைவு என்றும், முன்னாள் அமைச்சர் சட்டப் போராட்டத்தில் வெற்றி பெறுவார் என்றும் அவர் நம்பிக்கை தெரிவித்தார். இந்த தலைப்பு உங்களுக்கு பிடித்திருக்கிறதா? தயவு செய்து பகிரவும் மற்றும் கருத்து தெரிவிக்கவும்.